குழந்தை வேணும்னு அந்தோனியார்கிட்ட கொண்டாடினேன். சிறு வயதிலிருந்தே நான் அந்தோனியார்கிட்ட எது கேட்டாலும் எனக்கு தட்டாமல் கொடுப்பாரு. எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், அந்தோனியார்கிட்ட கண்ணீரோடு கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாருன்னு. அடுத்து ஒரு ஆண் குழந்தை வேணும்னு அந்தோனியார்கிட்ட கண்ணீரோடு கேட்டேன். ஆனால் எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு. கொடுத்து 3 வயசுலேயே அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். ஆனால் அவருக்கு அந்தோனியார் பேர் தான் வச்சேன், ஆண்டனி +1 வச்சேன். நான் எல்லார்கிட்டையும் சொன்னனே இப்படி அந்தோனியாரை பற்றி எனக்கு இப்படி என்னை வெட்கமடைய வச்சுட்டாரேன்னு சொல்லி 13 வாரங்கள் வந்து நான் அந்தோனியார்கிட்ட அழுதேன். உமக்கு நான் சாட்சியாக இருந்தேன், உமை பற்றி எல்லார்கிட்டையும் பேசும்போது நீர் இப்படி என்னை வெட்கமடைய வச்சுட்டீரே, 3 வயசுல என் குழந்தைய பறிச்சிட்டீங்களேன்னு சொல்லி 13 வாரம் தொடர்ந்து அழுதேன். இறந்த மறு ஆண்டிலேயே எனக்கு அழகான இன்னொரு ஆண் குழந்தைய கொடுத்தாரு. இவருக்கு ஆண்டனி ஸ்விதின்னு பேர் வச்சேன். இது வரைக்கும் அந்தோனியார் நிறைவாக எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. நீங்களும் கண்ணீரோடு கேளுங்க, அந்தோனியார் உங்களை கைவிட மாட்டார். கோடி அற்புதற்கு கோடான கோடி நன்றிகள். சேர்ந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எழுத நிற்போம், புனிதன் தந்தை நவநாளுக்கு தயாரிப்போம். பதுவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பரிசுத்த திருத்துவதற்கு இப்பொழுதும் எப்பொழுதும் தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த தேவதாயை எங்கள் துன்ப வேளையில் நாம் நடைக்குளத்தை தேடிவிடம் இருக்கிறோம். மகிமை நிறைந்தவிடம் மாசில்லாதவளமான கன்னிகையே, எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தருளும். வேண்டுதல் செபம். இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமை கொண்டு எழுந்துள்ள புனித அந்தோனியாரை இயேசு பாலனை கையிலகும் பேறு பெற்ற பரிசுத்த தலம் விளங்கும் வேலையே, இன்னொரு போரின் சஞ்சீவியை பாவைகளின் தஞ்சமே ஆதரவை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று அடியோடு வேறு தயவாயும் கருணையின் கடலே, தவிப்போரின் ஆபரணி, துணையில்லாருக்கு தஞ்சமே, ஒரு திருத்தரம் தேடி வந்தோம். எங்களிடர்களை நீக்கி நாங்கள் விரும்பி கேட்கும் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்து இறைவனிடம் நாங்கள் கேட்பவற்றை பெற்றுத்தார். எங்கள் அன்பான தந்தையை எங்களை விடுவதும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, இறை மக்களின் மன்றாட்டுகள். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்திட வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரரை போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த அருட்தலத்தை நாடி வரும் பக்தர்கள் உமது திருவுள்ளத்தின்படி உடல் நலத்தில் நீடிக்கவும் மனமிதியத்தோர் நிம்மதியடையவும் வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கேட்கணும், எங்களை எதிர்கொண்டவரும் தீமைகள் விலகவும் என்றும் உமது ஆதரவை இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். யாவராலும் கைவிடப்பட்ட நம்பிக்கை இழந்து
சரியான வேளையில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்களது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சொன்னாடிகள் மௌனமாக செவியுங்கள். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில்லாத அன்புக்குரியவரும் உமது அருளின் துணையால் கோடி அற்புதர் எனப்பட்ட புனித அந்தோனியாரை அன்புள்ள மக்களால் எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியறலாம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதம் நாடி வந்தோம். கோடிய புதரென புகழ் பேற்றி, கோடிய புதரென புகழ் பேற்றி, நாடி வரும் எம் குறை தீர்த்தி. மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதம் நாடி வந்தோம். இயேசுவை கையில் தாங்கியதா இறைவனின் அருளை அடைவீரே. மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, நிலை குலையாதிருக்க மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதம் நாடி வந்தோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. சென்று சொல். தந்தையே இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியாரே, உம்மை வணங்குகிறோம். மூவரே இறைவா, இந்த மாலை நேரத்திலே எங்களை சந்திப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித மத்தியை போல எங்கள் வாழ்விலும் நீ உள்ளே நுழைந்து எங்களை உமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும். இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. எழுந்திருப்போம்.
நீ போதும் என் இயேசுவே, நிலையான உறவாகவே. நீ போதும் என் இயேசுவே, நிலையான உறவாகவே. நீ என் சொந்தம், வாழ்வின் பந்தம், நீங்காத உடன் வாழவே. நீ என் சொந்தம், வாழ்வின் பந்தம், நீங்காத உடன் வாழவே. நீ போதுமே, நீ போதும், நீ போதும், நீ போதுமே, நீ போதும் என் இயேசுவே, நிலையான உறவாகவே. ஆதார ஒளியாக, ஆத்மாவின் விழியாக, நீ போதும் என் இயேசுவே. ஆதார ஒளியாக, ஆன்மாவின் விழியாக, நீ போதும் என் இயேசுவே. சுமை நீக்கும் துணையாக, வலி போக்கும் நினைவாக, நீ போதும் என் இயேசுவே. சுமை நீக்கும் துணையாக, வழி போக்கும் நிலையாக, நீ போதும் என் இயேசுவே. மனச்சார்பின் குரலாக, மனவீட்டின் சுடராக, மனச்சாற்றின் குரலாக, மனவீட்டின் சுடராக, மண்வாழ்வின் வளமாக, விண்வாழ்வின் வழியாக, நீ போதுமே, நீ போதுமே, நீ போதுமே, நீ போதுமே, நீ போதும் என் இயேசுவே, நிலையான உறவாகவே. துணை தந்த உறவெல்லாம் பகையாகி போனாலும், நீ போதும் என் இயேசுவே. துணை தந்த உறவெல்லாம் பகையாகி போனாலும், நீ போதும் என் இயேசுவே. என்னை தாங்கும் தாய் தந்தை படித்தென்னை வெறுத்தாலும், நீ போதும் என் இயேசுவே. என்னை தாங்கும் தாய் தந்தை பழித்தென்மை வெறுத்தாலும், நீ போதும் என் இயேசுவே. என்னை தாங்கும் மரனாக, என்னை தாங்கும் கரமாக, என்னை தாங்கும் கரனாக, என்னை தாங்கும் கரமாக, என்னை வீற்றும் குரலாக, என்னை மீட்கும் இறையாக, நீ போதுமே, நீ போதுமே, நீ போதுமே, நீ போதுமே, நீ போதும் என் இயேசுவே, நிலையான உறவாகவே. நீ போதும் என் இயேசுவே, நிலையான உறவாகவே. நீ என் சொந்தம், வாழ்வின் பந்தம், நீங்காத உடன் வாழவே. நீ என் சொந்தம், வாழ்வின் பந்தம், நீங்காத உடன் வாழவே. நீ போதும், நீ போதும், நீ போதும், நீ போதும் எல்லாரும். நீ போதும், நீ போதும், நீ போதும். மீண்டும் ஒரு முறை இயேசுவை பார்த்து, நீ போதும் இயேசுவே, நீ போதும் தந்தையே, நீ போதும் தூயாமையே. மீண்டுமா அமைதியா, நீ போதும் இயேசுவே, நீ போதும் இயேசுவே, நீ போதும் இயேசுவே. Praise the Lord. Hallelujah. எல்லாரையும் போல பார்ப்பவர் அல்ல இயேசு கிறிஸ்து.
அவருடைய பார்வையிலே நம்மை பார்க்கிறார். மத்தேயுடைய அழைப்பை இன்று நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். சுங்கத்துறையிலே அமர்ந்திருப்பவர் மத்தேயு. பாவியென கருதப்பட்டவர். யாரெல்லாம் வரி வசூல் செய்கிறார்களோ அவர்கள் யூத மக்களால் புறம் தள்ளப்பட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் அந்த நாட்டுக்குரியவர்களாக அல்ல, ரோமை நாட்டுக்கு அவர்கள் சேவை செய்பவர்களாக இருந்ததால் அங்கிருந்த மக்கள் இது போல வரி தருபவர்களை வெறுத்தார்கள். பணம் இருந்தது, பதவி இருந்தது, நிறைய புகழ் மரியாதை அவருக்கு வந்து சேரும் நினைத்துத்தான் மத்தேயு இந்த வழமையான ஒரு வாழ்க்கை தெரிவு செய்திருந்தார். அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. ஆனாலும் இந்த நாளிலே அவர் வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு திருப்பம். இந்த மலையெல்லாம் உச்சியில நம்ம போகிற பொழுது யூ டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கொண்டையூசி வளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்திலிருந்து அப்படி இன்னொரு இடத்துக்கு நம்ம மாறுவது. அதுபோலத்தான் மத்திய வாழ்க்கையிலே இன்று ஒரு மன மாற்றத்தை பெற்ற நாள். வேதி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் இயேசுவை பார்த்ததை போல மத்தேயு இயேசுவை பார்க்கவில்லை. எல்லாரும் மத்தேயுவை பார்த்ததை போல இயேசு மத்தேயுவை பார்க்கவில்லை. எல்லாரும் பாவி என பார்த்தார்கள். ஆனால் இயேசு இரக்கத்தோடு மத்தேயுவை பார்த்தார். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எல்லாரும் இயேசுவை பார்த்த பொழுது அவரிடம் நன்மைகளை தேடி வந்தார்கள். ஆனால் இயேசுவோ மத்தேயுவை பார்த்த பொழுது அவருடைய பாவத்தை தேடி வருகிறார். நீ பாவி என்பது எனக்கு தெரியும், நீ பலவீனம் என்பது எனக்கு தெரியும், நீ பரிசுத்தம் இல்லாதவன் என்பது எனக்கு தெரியும். தெரிந்திருந்தும் இயேசு அவரை சந்திக்கிறார் என்றால் அந்த சந்திப்பு ஒரு மனமாற்றத்தை தர வேண்டும். அந்த சந்திப்பு ஒரு வாழ்வில் திருப்பத்தை தர வேண்டும். அந்த சந்திப்பு இயேசுவை நோக்கி அவருடைய பார்வை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால தான் இயேசு மத்தேயுவை பார்த்தவுடன் சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன வார்த்தை சொல்றாங்க? என்ன வார்த்தை சொல்றாரு இயேசு மத்தேயுவை பார்க்கல சொல்ற வார்த்தை என்னங்க? என்னை பின்பற்றி வா. சத்தமா சொல்லுங்க, என்னை பின்பற்றி வா. இந்த வார்த்தையை பாருங்கல, என் கூட வா. நானும் நீங்கள எங்கேயாவது கடைக்கு போறோம், அல்லது ஒரு பார்க்குக்கு போறோம், ஒரு சினிமாவுக்கு போறோம், அல்லது ஏதாவது ஒரு கலாச்சாரத்துக்கு போறோம் அப்படின்னு போனா எப்படி நம்ம சொல்லி அழைப்போம்? என் கூட வர்றீங்களா, வாங்க போலாம், அப்படிதான் கூப்பிடுவோம். ஆனா இயேசு பாருங்க, சொல்லுகிற பொழுதே அழைக்கிற பொழுது மிக தெளிவாக அழைக்கிறார். என்னை பின்பற்றி வா. என்ன அர்த்தங்க? மத்தேயு அதுவரை எதை பின்பற்றி கொண்டிருந்தார்? எதை பின்பற்றி? செல்வத்தை பின்பற்றி கொண்டு வந்தார் இல்லைங்களா? பாவத்தை, அவருடைய பாவ சுமையை பின்பற்றி கொண்டு நடந்தார். உலகத்தில் இருக்கிற செல்வம் தான் பெருசு, காசு பணம் தான் பெருசு அப்படின்னு அதை பற்றி கொண்டு இருந்தார். அதான் இயேசு கொடுக்கிற அழைப்பு என்ன? நீ இனி என்னை பின்பற்றி வா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வழி போதும், நிறுத்து, நிப்பாட்டு. இனி என் வழி வா, எனக்கு பின்னாடி வா, என் கூட கூட அல்ல. என்ன அர்த்தம்? கூட வந்தா சரிசமமான மனிதராக மாறிவிடுவார். அது அல்ல இயேசு அவருக்கு கொடுத்த அழைப்பு. எனக்கு பின்னாடி வா. அதாவது நான் எப்படி முன்னே நடந்து செல்கிறேனோ அந்த பாதையை பார்த்து என் பின்னே வா. நான் எப்படி ஏழ்மையில் வாழ்கிறேனோ அது போல நீயும் ஏழ்மையில் வாழ். நான் எப்படி என்னுடைய வீட்டை, என்னுடைய செல்வத்தை எல்லாவற்றை விட்டுவிட்டு இறைப்பணிக்காக என்னை அர்ப்பணித்தேனோ அதே போல நீயும் என்னை போல மாற வா என்று அழைப்பு கொடுக்கிறார். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இதே அழைப்பு இன்னைக்கு காலையில சாயங்காலம் நான் யோசிச்சு பார்த்தேன். உங்க வீட்டுல இருக்கிற யாராவது ஒரு சின்ன குழந்தைக்கு, வாலிப சகோதரனுக்கு அல்லது வாலிப சகோதரிக்கு இந்த அழைப்பு கொடுத்தா, நிறைய காசு வச்சிருக்கிறீங்க, சொத்து இருக்குது அப்படின்னு நினைச்சு இந்த அழைப்பு கொடுத்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? இயேசு கொடுக்கிற அழைப்பு நான் என்னுடைய வார்த்தையில சொல்றேன். என்னை பின்பற்றி வா. நீ சொன்ன மாதிரி நீ மைட்ராசனத்துக்கு தேவை, நீ சபைக்கு தேவை, துறவர அழைப்பு பெற்றுக்கொள்ள விரும்புகிறாயா, கடவுளுடைய அழைப்பை உணர்கிறாயா, வா அப்படின்னு சொன்னா குழந்தைங்க என்ன பதில் சொல்லுவாங்க? சரி, அவங்கள விடுங்க. பெற்றோர் நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு விருப்பம் இருந்தா போகட்டும் சொல்லுவாங்க. இது விரும்புவது அல்ல. இங்க மத்தேயு இயேசுவை விரும்பி போனாரா? இல்ல, கட்டளைன்றாருங்க. நீ பணத்தை வச்சுட்டு இருக்கிற, அது உனக்கு சுகத்தையே தராது. சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. வர்றையா, விரும்புறையா,
உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வர்றியா, அப்பாட்ட சொல்லிட்டு வர்றியா, உன் சொந்த பந்தம் தான் இருக்கிறாங்களா, உனக்கு நிறைய வேலை இருக்குதா, நீ நிறைய படிக்கணுமா, நீ நல்ல ஒரு அந்தஸ்துக்கு வரணுமா, எதையும் அவர் கேட்கல. பார்த்த உடனே சொல்கிற முதல் வார்த்தை என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். மத்த என்னங்க பண்ற? இன்னைக்கு இருக்கிற குழந்தை என்ன செய்கிறது நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. மத்த என்ன செய்யறாரு? என்ன செய்யறாங்க? அங்க பாருங்க, மிக அழகா இருக்கிறீங்க. உடனடியாக எழுகிறார். அவருக்கு அழகான ஒரு அமைப்பு அங்க இருக்குது. அதுல இருந்து எழுந்து இயேசுவை பின்பற்றி செல்கிறார். என்ன இருக்கணும்? தன்னுடைய வளமையை விட்டு விட்டு இயேசுடன் இருக்கிற அந்த வளமை இல்லாத, செல்வம் இல்லாத இயேசு பின்னாடி போறதுக்கு அவர் வருகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு அந்த காசு பணம் கொடுக்காத நிம்மதியை இயேசு கொடுப்பார் என நம்பினார். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும். இந்த நம்பிக்கை தான் வேணும். அப்படின்னா காசு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரல. அதை மட்டும் பற்றி கொண்டு இயேசு விட்டு விடக்கூடாது. இயேசுவை பற்றி கொண்டு அதை அப்படியே துணைக்கு வச்சுக்கணும். நமக்கு முன்னாடி இயேசு, பின்னாடி அந்த முதுகெலும்பை போல பணம் இருந்தால் போதும். அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார் மத்தேயு. அது மட்டுமல்ல, இயேசு பின்னாடி போனா எனக்கு இங்கே செல்வம் ஒருவேளை கிடைக்காமல் இருக்கலாம், இங்கே நான் வளமை குன்றியவனாக இருக்கலாம், இங்கே நான் ஏழ்மையில் பாடலாம், இங்கே நான் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் மறு உலக வாழ்விலே எனக்கு முதன்மையான இடத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வைப்பார். அதனால்தான் அவர் சொன்னாரு, நீங்கள் இங்கே செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், அங்கே தூசியும் துரும்பும் அரித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆனால் மேலுலகிலே உன் செல்வத்தை சேர்த்து வை. எப்படி சேர்த்து வைக்கிறது? இயேசு பின்னாடி போனா போதும், இயேசுடைய வார்த்தையை கேட்டால் போதும், இயேசு சொல்லிக் கொடுத்தால் போதும், மனம் மாறினால் போதும், பாவத்தை வெறுத்து புண்ணியத்தை தேடினால் போதும், நாம் நீங்களும் செல்வத்தை அந்த விண்ணுலகிலே சேர்த்து வைப்பதற்கு போல மிக நிச்சயமான ஒரு உறுதியை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எந்த வினாடி மத்தேயு தன் வேலையை விட்டுட்டு செல்வத்தை விட்டுட்டு எழுந்தாரோ, இயேசு பாருங்க அவர் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சார். என்ன ஒரு மாற்றம் பாருங்களேன். அழைப்பை கொடுத்தார், அழைப்பை மத்தேயு ஏற்றுக்கொண்டதால் மத்தேயு பாவியாக எண்ணப்பட்ட பொழுதும் அவர் வீட்டுக்கு இயேசு செல்கிறார். ஏன்? அவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டதால். எல்லாரும் வீட்டுக்கு போகல, வெறுத்தாங்க. சொன்னாங்க, நீங்க பாருங்க என்னென்ன சொல்றாங்க பாருங்க. பாவிகளோடு சாப்பிடுறாரு, வரிந்தவர்களோடு சாப்பிடுறாரு, இயேசுக்கு தெரியாதா பெரிய பாவிகள் எல்லாரும் சொன்னாங்க. இயேசு என்ன பதில் சொல்றாங்க? மருத்துவர் நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே தேவை. நீங்க எல்லாரும் மாதிரி நான் சுகமான மனுஷனை தேடி வரல. அவன் பாவினா, அவன் கெட்டவன் தான், அவன் அயோக்கியம் தான், இருந்தாலும் நான் அவனை தேடுகிறேன். காரணம் என்ன? அவனிடம் இருக்கிற அந்த பாவத்தை எடுத்து விட்டு நான் என்னுடைய விதையை, இறை வார்த்தையை, இறை ஆட்சியை அவனுக்குள் விதைக்கிறேன். அதற்காக தான் வந்தேன். அதற்கு தான் நீங்க அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறேன். திருவிளைப்பாடு புத்தகத்துல ஒரு செய்தி வரும் இல்லையா? இயேசு கதவரிகளின்றி தட்டி கொண்டே இருக்கிறார். யார் அந்த கதவை திறக்கிறார்களோ உள்ளே சென்று அவர்களோடு பந்தியில் அமர்ந்து உண்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோலதான் மத்தேயு முதலில் தன்னுடைய செல்வத்தை விட்டுவிட்டார், பணியை விட்டுவிட்டார், வேலையை விட்டுவிட்டார். இயேசு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் பின்னே வந்ததால் இயேசு அவர் வீட்டுக்கு போறாரு. என்னாச்சு? அவருடைய உள்ள கதவு திறந்தது. மெல்ல இயேசு உள்ளே நுழைகிறார். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. மனசுக்குள்ள காசு பணம் துட்டு இதான் நிம்மதி நினைச்சிட்டு இருந்த மத்தேயு அதெல்லாம் உதறினப்ப இயேசு உள்ளுக்குள்ள போக ஆரம்பிச்சாரு. மத்தேயு வாழ்க்கை அப்படியே யூட்டர்னாக திரும்ப ஆரம்பித்து விட்டது. பாவியாக இருந்தவர், தேவையில்லாத கணக்கு எழுதியிருந்தவர், பொய் கணக்கு எழுதினவர், வரி கணக்கு எழுதினவர், இயேசுடைய வார்த்தையை எழுதக்கூடியவராக கடவுள் வைத்தினார். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. யூதர்களுக்காக அரண்மனையில் எழுதப்பட்ட முதல் நற்செய்தி மத்தேயு தான் எழுதுகிறார். அந்த காலத்தில் யூதர்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு, ஒரு குழப்பம் இருந்துச்சு. இயேசுதான் மெசியாவா? அவர்தான் வாக்களிக்கப்பட்ட இறைவாக்கு சொல்லப்பட்ட மெசியாவா, மீட்பரா? அப்படின்னு சந்தேகம் இருந்துச்சு. அதை தெளிவுபடுத்த வண்ணம் மிக அழகாக இவர்தான் மெசியா, இறையாட்சி இயேசுதான் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மிக அழுத்தம் திருத்தமாக யூதர்களுக்காகவே தன்னுடைய முதல் நற்செய்தி எழுதுகிறார் மத்தேயு. பாருங்க, பாவ கணக்கு எழுதி கொண்டிருந்த மத்தேயுவை இயேசு புண்ணிய கணக்கு எழுத வைத்தார். வைத்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்னைக்கு இந்த திருப்பம் தான் நமக்கு தேவை. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். யாரை பார்த்தாலும் நம்ம ஈஸியா கையை நீட்டி கையை காட்டி பேசிடலாம். ஆனா நமக்குள் இருக்கிற வெறி என்ன?
பணவெறியா, பதவி வெறியா, மோக வெறியா, சுயநல வெறியா அல்லது சாதி வெறியா எதையாவது பிடிச்சிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு அதை விட்டுட்டோம்னா இயேசுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டோம் என்றால் இயேசு நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வருவார், வீட்டிலே தங்குவார், நம்மோடு சேர்ந்து கொள்வார். அது மட்டுமல்ல, நம் வாழ்வை அப்படியே மாற்றி புனித மத்தேயுவை போல நம்மையும் இயேசுடைய வார்த்தையை எழுதக்கூடிய தகுதியுள்ள மனிதர்களாக மாற்றுவார். இந்த சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு விதையை நம்முடைய உள்ளத்திலும் விதைப்பார். இந்த தெய்வீக வல்லமையை பெற தொடர்ந்து ஜெபிப்போம். விழுந்தற்படியிடுங்கள். ஆண்டவரே, யார் வேண்டாம், நீ ஒருவர் மட்டுமே போதும் என்கிற அந்த பல்லவியை மட்டும் பாடி நாம் இறுதி ஜெபத்திலே இணைந்து கொள்வோம். நீ போதும், நீ போதும், நீ போதும், நீ போதுமே, நீ போதும் என் இயேசுவே. நிலையான உறவாகவே நான் பாடுங்க. நீ போதும் என் இயேசுவே. நிலையான உறவாகவே நீ என் சொந்தம், வாழ்வின் பந்தம், நீங்காத உடன் வாழவே. நீ என் சொந்தம், வாழ்வின் பந்தம், நீங்காத உடன் வாழவே. நீர் போதும், நீர் போதும், நீர் போதும், நீர் போதும். தூய்மையான எங்கள் வாழ்க்கை தொண்டு அற்புதமான மாலை நேரத்தில் எங்களை சிரிக்க அழைத்ததற்காக நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவுடைய அழைப்பை கேட்ட மனிதர்கள் நம் மத்தியில் எழுந்தார், தன் நிலையை பிறந்தார், இயேசுவின் பின் சென்றார், வாழ்க்கையே அவர் மாறிக்கொண்டார். ஆண்டவரே, அதுபோல ஒரு மனமாற்றத்தை, ஒரு மன எழுச்சியை இருக்கிற எல்லாரும் தருவீராக. ஜெபிக்கிற பொழுதே ஒரு மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய பாவத்தை தேடி அல்ல, பணத்தை தேடி அல்ல, மாறாக உண்மை தேடி வாழக்கூடியவராக நீதான் எனக்கு அழைப்பு கொடுத்தீர், நீதான் எங்களுக்கு வாழ்வு கொடுத்தீர், நீதான் எங்களுக்கு மீட்பு கொடுத்தீர், நிலையான பேப்பத்தை எங்களுக்கு தருவி, நீ ஒருவதான் நிலையான சொந்தம் என்பதை உணர்ச்சிக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே, எல்லாவற்றையும் இரண்டாம் தரமாக கருதி உமக்குரிய இடத்தை முதலே வைக்கக்கூடிய தெய்வீக வல்லமையை, சக்தியை இந்த நேரத்தில் தருவீரா. இது ஆண்டவரே, புனித மத்தேயுவை அழைத்து நற்செய்திகளை எழுத வைப்பதை போல ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு, இறைவா, இந்த அழைப்பு எதற்காக கொடுத்து, உன் திட்டம் என்ன, நீ என்னிடம் விரும்புவது என்ன என்பதை உணரச் செய்வீராக. இன்னும் சிறப்பாக ஆண்டவரே, இந்த நாளிலே புனித அற்புதமான கோடி அற்புதர் அந்தோனியுடைய பாத்திரை கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தோடு நாம் செலுத்துகிறோம். இதோ நாளிலே அருமையான ஒரு சகோதரி சாட்சியத்தை சொன்னதை போல, இறைவா, நீ எத்தனையோ குடும்பங்களை அந்தோனியுடைய பரிந்துரை வழியாக செய்து கொண்டே இருக்கிறேன். அவருடைய பரிந்துரையால் அந்த குடும்பத்திற்கு இழந்து போன மீண்டும் ஒரு மகனை கொடுத்தேன். அதே போலத்தான் இங்க எத்தனை பேர் ஜெபிக்கிறார்களோ, அந்தனுடைய பாதத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, அவற்றுக்கெல்லாம் பலனை தருவீராக, ஆசிரியை கொடுப்பீராக. இயேசுவே நன்றி. திருமண காரியங்கள் எத்தனை பேர் மேற்கொண்டு இருக்கிறார்களோ அதில் நிறைவாக நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இதோ படிக்கிற பிள்ளைகள் கல்வி சாலைக்கு, பாடசாலைக்கு சென்று கொண்டு திரும்புகிறார்கள். அவர்களுக்கு நோயிலிருந்து, சொத்திலிருந்து பாதுகாப்பை கொடுப்பீராக. வழிநடத்துகிற ஆசிரியர்கள், கற்றுக் கொடுக்கிற பேராசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீரை ஞானத்தை கொடுத்து நிரப்பி நடத்துவீராக. இறைவா, எல்லாம் உன் விருப்பப்படியே நான் முழுவதும் நடப்பதா. நம்ம நாடுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உன்னதமான நற்கருணை பிரசன்னத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய தந்தையே. ஆமென். மௌனமாக சிந்தாடுங்கள். தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒப்புக் கொடுங்கள். ஆ
வாங்கி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளையாளத்திலே உடைய பாடுகளை இனிமே எங்களுக்கு வெட்டச் சென்றி உம் திருவிடல் திருத்தமாக இவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்த உன்னத மகளை அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் தேவா ஆசீர்வதியும், இந்நாளில் எங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் தேவா ஆசீர்வதியும், இந்நாளில் எங்களை ஆசீர்வதியும். ஆபிரகாமின் இறைவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் இறைவனே ஆசீர்வதியும், யாக்கோபின் இறைவனே ஆசீர்வதியும், இஸ்ரவேலின் இறைவனே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் தேவா ஆசீர்வதியும், எந்நாளில்